கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க கஷ்டப்படலாம், ஆனால் நான் சொல்றேன், அந்த கஷ்டத்தின் மத்தியில, உங்களுடைய இல்லாமையின் மத்தியில, உங்களுடைய இயலாமையின் மத்தியில, உங்களுடைய குறைச்சலின் மத்தியில நான் சொல்றேன், மற்றவர்களை தாங்குங்கள், மற்றவர்களுக்கு உதவியாயிருங்கள். சபையை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய குறைச்சலில் நீ மற்றவர்களுக்கு உதவியாயிருந்தாய், குறைச்சலாய் இருந்தாய், ஆனால் நீ மற்றவர்களை தாங்கினாய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம பல சமயங்களில் எனக்கே இல்லை, நானே கஷ்டப்படுறேன், இந்த காரியத்தில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகணுமா, நான் சொல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிங்க, கர்த்தர் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். நமக்கு எப்பவுமே தேவை இருந்துகிட்டு தான் இருக்கும், எப்பவுமே குறை இருந்துகிட்டு தான் இருக்கும், எப்பவுமே கடன் இருந்துகிட்டு தான், எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். நான் சொல்ல அதன் மத்தியிலே நீங்கள் ஏழைகளை நினைவு கூறுங்க, கஷ்டப்படுறவங்க நினைவு கூறுங்க. எப்போதுமே நமக்கு இருக்கத்தான் செய்யும், ஆனா காணிக்கையில, தசம பாகத்தில், ஊழியத்தில் கவனத்தை செலுத்தி பாருங்கள். கர்த்தர் சொல்லுவாரு, நிச்சயமாக நீ உன்னுடைய காரியத்தில் பலவீனம் இருந்தா கூட, குறை இருந்தா கூட, ஆனால் மற்றவருடைய குறைகளை நீ தாங்குகிறாய் என்பதை கர்த்தரே சாட்சி சொல்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொர்நேலியோவை பத்தி சொன்னல, கொர்நேலியோ அவன் ஜெபிக்கிறவனாகவும் அவன் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவனாகவும் தான தர்மங்கள் பண்ணுகிறவனாகவும் இருந்தான். வசனம் சொல்லுது, அவனுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் கர்த்தருடைய சமூகத்தை வந்து எட்டினது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் உங்களை தாங்குவார், கர்த்தர் உங்களை ஏந்துவார், கர்த்தர் உங்களை சுமப்பார், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். எப்போ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே வருவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்குது. நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய புத்திர சுவிகாரர்கள். நீங்க செய்கிறதுல அது வெளிப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒன்றே என்னது? ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் நினைத்து பாருங்கள். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது, இயேசுவை நோக்கி போங்கள். அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள். ஆமென்.